வணக்கம் நண்பர்களே. பழனி முருகன் கோவில். இந்த கோயிலில் ஒரு பெரிய வதந்தி பரவி வருகிறது. முருகனை ஆண்டி வேஷத்தில் பார்த்தால் கெட்டது நடக்கும், ராஜ அலங்காரத்தில் பார்த்தால் நல்லது நடக்கும். இதில் எவ்வளவு உண்மை? இது பக்தியை உயர்த்தும் விஷயமா அல்லது பயத்தை உருவாக்கும் ஒரு தவறான நம்பிக்கையா? இன்று இந்த வீடியோவில் முழு உண்மையை பார்க்கலாம். முருகன் பழனியில் இருக்கும் வடிவம் சாதாரண வடிவம் இல்ல. இவர் தண்டாயுதபாணி. ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு ஞானப்பழத்தை வைத்து சோதனை செய்தார்கள். அதை சுற்றி வந்து பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது கணேசர் பெற்றோர்களையே சுற்றி வந்தார். முருகன் உலகத்தை சுற்றி வந்தார். ஆனால் பழம் கணேசருக்கு கிடைத்தது. அப்போது முருகன் கோபித்து, பழம் நீ என்று சொல்லி பழனிக்கு வந்து துறவியாக நின்றார். அந்த துறவியின் வடிவமே ஆண்டி வேஷம். அதனால் இது கெட்டதின் சின்னம் அல்ல. இது துறவு, ஞானம், அகம்பாவம் இல்லாத நிலை என்பதை குறிக்கிறது. சில நாட்களில் முருகன் ராஜா அலங்காரத்தில் அலங்கரிக்கப்படுவார். அது பக்தர்களுக்கு என்ன சொல்கிறது? நான் உங்களின் அரசன், உங்கள் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன், செல்வ வளம் தருவேன். ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அலங்காரம் மாற்றம்தான், அருள் மாற்றம் இல்லை. சிலர் சொல்வார்கள், நான் ஆண்டி வேஷத்துல பார்த்த நாளே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆனா கேள்வி என்ன தெரியுமா? அந்த பிரச்சனை முருகன் காரணமா அல்லது நம்முடைய கர்ம பலனா? கடவுள் தண்டனை தர வரமாட்டார், அவர் வழிகாட்ட வருவார். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடைந்தால் அதுக்கு ஆசிரியர் காரணமா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கை சம்பவங்களுக்கு அலங்காரம் காரணம் இல்லை. ஆண்டி வடிவு என்ன சொல்கிறது என்று தெரியுமா? ஆசை விட்டால் அமைதி, அகம்பாவம் விட்டால் அருள். ராஜா வடிவு என்ன சொல்கிறது தெரியுமா? உழைத்தால் வெற்றி, நம்பிக்கை இருந்தால் வளம். இரண்டு வடிவங்களும் வாழ்க்கையின் இரண்டு பாடங்கள். முருகன் பார்க்கிறார், நீ எந்த அலங்காரம் பார்த்தாய் என்றல்ல, நீ எந்த மனநிலையில் வந்தாய் என்று. பயம் கொண்டு போனால் பயம்தான் திரும்பும், நம்பிக்கை கொண்டு போனால் அருள்தான் திரும்பும். பழனி முருகன் சொல்ல வருவது ஒரே ஒரு விஷயம். நான் வேஷம் இல்ல, நீ கொண்டு வரும் பக்தியே முக்கியம். அதனால் இனிமேல் ஆண்டி வேஷம் கெட்டதும், ராஜா வேஷம் நல்லது என்று நினைக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. உங்கள் பழனி மலை அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்க. முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.